குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம அடிப்படை மின் பொறியியல இதுவரைக்கும் 4 பாடங்கள் பார்த்துருக்கோம். 4 பாடங்கள். 4 பாடங்களுக்கு உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே எழுதியிருக்கணும். உங்கள் நோட்டில், ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதணும். இப்போ நம்ம பாடம் 5 பார்க்க போகிறோம். இந்த பாடம் 5ல் பகுதி 1 பார்க்க போகிறோம். மின் இயக்கிகளும் அதன் கட்டுப்பாடுகளும். மின் இயக்கிகளும் அதன் கட்டுப்பாடுகளும் பகுதி 1 பார்க்க போகிறோம். இதில் மின் இயக்கிகளை பற்றி அறிமுகம், மின் இயக்கிகளின் வகைகள், வீடுகளுக்கான மின் இயக்கி தேர்வு, இந்த டாபிக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மின் இயக்கின்னா என்ன? மின் இயக்கி அல்லது மின் சுழற்பொறி என்பது ஒரு மின்காந்த ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட வேலையை இயக்கிக் கொள்வதாகும். இதுக்கு பேர் தான் மின் இயக்கி. அதாவது மின்சாரத்தை வச்சு இயந்திர ஆற்றலாக மாற்றுறது. மின்சார ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுது. மின் இயக்கின்னு சொல்லலாம், அல்லது மின் சுழற்பொறின்னு சொல்லலாம். இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி இயந்திர ஆற்றலாக மாற்றப்பட விஷயத்தான் நம்ம மின் இயக்கி அப்படின்னு சொல்றோம். ஒரு மின் இயக்கியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்? மின் இயக்கி எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, மின்னோட்டம், மின் அழுத்தம், மின் வேகம், அதன் ஆற்றல் இதுவெல்லாம் கட்டுப்படுத்தலாம். அதில் பற்றி இந்த பாடத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மின் இயக்கியின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒற்றைப்படி மின்னோடி இயக்கி, குழு மின்னோடி இயக்கி, பல மின்னோடி இயக்கி என 3 வகை இருக்கு. எல்லாமே ஒரு இயக்கத்தை பொறுத்து தான் மின்னோடி யூஸ் பண்றோம். ஒரு தொழிற்சாலைகளுக்கு அல்லது வீடுகளுக்கு அல்லது கடைகளுக்கு இந்த மாதிரி பல மின்னோடிகள் நம்ம பல வகையா நம்ம பயன்படுத்துறோம். அதுல ஒரு குறிப்பிடும்படியா வகைன்னு பார்த்தீங்கன்னா 3: ஒற்றைப்படி மின்னோடி, குழு மின்னோடி, பல மின்னோடி. இந்த மின் இயக்கிகள் வகைப்படுத்துதல். மின் இயக்கிகள் வகைப்படுத்துதல் பார்த்தோம்னா, வழங்கப்படும் மின் இணைப்பை பொறுத்து, நம்ம மின்சாரம் எவ்வளவு வழங்குறோம், எவ்வளவு கொடுக்குறோமோ அதை பொறுத்து மாறுறது. எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், டிசி மின்சாரம், ஏசி மின்சாரம் படிச்சிருக்கிறோம். அதாவது நேர்திசை மின் இயக்கி, மாறுதிசை மின் இயக்கி. நேர்திசைனா டிசி, மாறுதிசைனா ஏசி. இதை பத்தி பார்த்துருக்கோம். இதை வச்சு வகைப்படுத்தலாம். அடுத்து பார்த்தோம்னா செயல்முறைப்படி. செயல்முறைப்படினா அது செயல்படுறதை பொறுத்து. தொடர்ச்சியான கடமை, தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கிற மோட்டர்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இயக்கிகளை செயல்படுத்த வைக்கலாம். குறுகிய கால கடமை இயக்கி, ஷார்ட்டா வேலை செஞ்சுட்டு நின்றோம் சில மோட்டர்கள். அந்த மாதிரி இயங்குற மோட்டர்களை பற்றியும் வச்சு வகைப்படுத்தலாம். இடைப்பட்ட சுமை இயக்கிகள், இதை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். மின் இயக்கின்னு செயல்முறைப்படி அது எப்படி செயல்படுதோ, சில மோட்டர்கள் தொடர்ச்சியா இயங்கும், சில மோட்டர்கள் நின்று இயங்கும். உதாரணத்துக்கு இந்த வாஷிங் மிஷின், அந்த மாதிரி நம்ம மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி சில மோட்டர்கள் இருக்கும். சில கட்டுப்படுத்திகள் பொம்மைகள்ல இருக்கும், நின்று டான்ஸ் ஆடும், நிற்கும், ஓடும். கார், அந்த மாதிரி பொம்மைகளை பயன்படுத்தக்கூடிய இயக்கிகளை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். கட்டுப்பாடு வகையின்படி. அடுத்து கட்டுப்பாடு வகையின்படினா அதை கட்டுப்படுத்துறது. அதை எப்படி கட்டுப்படுத்த போறோம்? அந்த மோட்டரை தாமாக செயல்படுத்துதல், தன்னால் ஆட்டோமேட்டிக்கா ஓடும். குறை தானி இயங்கி. குறை தானிங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். தானி இயங்கி, தன்னால ஓடும், ஆட்டோமேட்டிக்கா ஓடுறது. இது இந்த கட்டுப்பாடை வச்சு வகைப்படுத்துறது. ஆக வழங்கப்படும் மின் இணைப்பை பொறுத்து, மின்சாரத்தை பொறுத்து, ஏசி அல்லது டிசி, அதை வச்சு வகைப்படுத்தலாம். மின் இயக்கி செயல்முறைப்படி, அது எப்படி செயல்படுது, தொடர்ச்சியா செயல்படுதா, விட்டு செயல்படுதா, இடையிடையில செயல்படுதா, அப்படிங்கிறத வச்சு வகைப்படுத்தலாம். கட்டுப்பாட்டு வகையின்படின்னு பயன்படுத்தலாம். கட்டுப்பாடுனா தானால் செயல்படுறது, செமி ஆட்டோமேட்டிக் அறகுறையா இயங்குறது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செயல்படுத்துறது. இதை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். ரைட். அடுத்து இந்த மின் இயக்கிகள் வகைப்படுத்துதல்ல இயந்திரங்களின் எண்ணிக்கையின்படி, இயந்திரங்கள் எப்படி இருக்கோ, எத்தனை இயந்திரங்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம வச்சு வகைப்படுத்தலாம். இயந்திரங்களின் எண்ணிக்கையின்படியும் வகைப்படுத்தலாம். இதுல பார்த்தோம்னா இயந்திரங்கள் எண்ணிக்கையின்படின்னு பார்த்தோம்னா தனிப்பட்ட இயக்கி,
தனிப்பட்ட இயக்கினா ஒரு மோட்டர், சிங்கிள் மோட்டர் வச்சு மிஷினை இயக்குறது, அதாவது தனிப்பட்ட இயக்கின்னு சொல்றது. அடுத்து பார்த்தோம்னா குழு இயக்கினா வந்து ஒரு மோட்டரை வச்சு பல மிஷின்களை கட்டுப்படுத்துறது. இது குழு இயக்கி. பல மின்னோடி இயக்கி, ஒரு இயந்திரத்துல பல மோட்டர்கள் இருக்கும். ஒரு இயந்திரத்துல பல மோட்டர்கள். உதாரணத்துக்கு இந்த காகித ஆலை, நம்ம இந்த எஸ்கலேட்டர்ஸ், படிக்கட்டுகள்னு சொல்றோம்ல, ஆட்டோமேட்டிக் இயங்கக்கூடிய பல படிக்கட்டுகள், இதுகள் இயங்கக்கூடிய பல மின்னோடியை வச்சு, அதாவது நிறைய மோட்டர்களை வச்சு இயக்குறது, அதை பல மின்னோடி இயக்கின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேக கட்டுப்பாடு, வேகத்தை கட்டுப்படுத்துறது. வேகத்துக்குன்னா ஸ்பீடை வந்து குறைக்கிறது, கூட்டுறது. மீள முடியாது அப்படின்னு சொல்றது இது வேக கட்டுப்பாடுங்கிறது. அந்த வேகத்தை மாறி கட்டுப்படுத்துறது, மாறி நிலை கட்டுப்பாடு. இந்த மாதிரியும் கட்டுப்படுத்தலாம். இதை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். இதை பத்தி பார்ப்போம். நேர்திசை இயக்கி, டிசி டிரைவ்ஸ், இதில் வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்து டிசினா டிசி டிரைவ்ஸ். டிசினா ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறையா. டைரக்ட் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட். மோட்டார்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று ஸ்டேட்டர் இருக்கும், இன்னொன்று ரோட்டார் இருக்கும். நிலையி சுழலி எல்லாமே மோட்டர் தான். இது வந்து ஏசி கரண்ட்ல ஓடுதா டிசி கரண்ட்ல ஓடுதாங்கிறத வச்சு வகைப்படுத்துறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது டிசி கரண்ட்ல எப்படி இயக்கிறது, டிசி டிரைவ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்ல வர்றோம். இப்ப நேர்திசை இயக்கி என்பது மின்சார இயந்திரங்களின் ஒரு வகை, அவ்வளவுதான். நேர்திசை இயக்கி, அதாவது டிசி கரண்ட்ல இயக்கக்கூடிய ஒரு மோட்டர் ஒரு வகை. இது நேரடி மின் ஆற்றலை வந்து இயந்திர ஆற்றலா மாற்றப்படுது. நேரடியா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலா மாற்றப்படுது. இந்த இயக்கியுடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல கொடுக்கக்கூடிய இயக்கியின் வேகம், இயங்கக்கூடிய வேகம் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துடைய அளவை பொறுத்து மாறுபடும். இது சிறிய வகை மின்னோடியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு பொம்மைகள், விளையாட்டு உபகரணங்கள்ல பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்கள், பளுதூக்கி, இதுகளெல்லாம் பயன்படுத்துறாங்க. பெரும்பாலும் டிசி மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அதிகமா எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக் இதுகளெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம சின்ன வகை அந்த பொம்மை காரு, விளையாட்டு உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த டிசி டிரைவ்ல, அதாவது டிசி மோட்டர்களை இயக்குறது. நேர்திசைக்கு இந்த ஒரு மோட்டருடைய வரைபடம் இங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு ஷாஃப்ட் இருக்கும், ஒரு ஸ்டேட்டர். இந்த ஸ்டேட்டருங்கிறது மேல இருக்கிற ஸ்டேட்டரு, இதுதான் நிலையி, இது வந்து சுழலி. அதனுடைய பாகங்கள் குறிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறுதிசை ஏசி டிரைவ்ஸ். இந்த ஏசி டிரைவ்ங்கிறது வந்து பெரும்பாலும் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்விசிறி, நீரேற்றி, காற்று சீரமைப்பி, வாகன தொழிற்சாலைகள் போன்ற பல இடங்கள்ல இதை பயன்படுத்துறோம். நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான இயந்திரங்களும் கிட்டத்தட்ட எல்லாமே ஏசி டிரைவ் தான். ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட், மாறும் மின்சாரம். இப்போ நம்ம ஒரு ஃபேன் ஓடுதுன்னா அந்த ஃபேன் வந்து எதில் ஓடுதுன்னா ஏசி கரண்ட்ல தான் ஓடுது. அதை இயக்குறதுக்கு மின்சாரம் வந்து ஏசி மின்சாரம் தேவைப்படுது. அந்த கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தோம்னா ரெகுலேட்டர்னு ஒன்று கட்டுப்படுத்தணும், அதை வந்து ஸ்பீடை கட்டுப்படுத்தணும். இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது, அதுதான் டிரைவ் அப்படின்னு சொல்றோம். ஒரு மின்சார ஆற்றல் இயந்திர ஆற்றலா மாற்றப்படுது, அந்த ஆற்றலை தான் நம்ம வந்து டிரைவ் அப்படின்னு சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கிட்டு வரணும். இதுல ஏற்கனவே சொன்னது போல மோட்டர்னா நிலையி, சுழலி அப்படின்னு ரெண்டு பாகம் இருக்கும். அதை இந்த படத்துல பார்க்கலாம். நீங்க ஒரு எளிய படம். ஏசி டிரைவ் அப்படிங்கிறது மின்சாரத்தை கொடுத்து இந்த மோட்டர் வழியா இந்த கரண்ட் வருது. இந்த கரண்ட், இந்த மோட்டரை தான் இங்க பிரிச்சு போட்டுக்கிறோம். இந்த பார்க்கக்கூடிய மோட்டர் இங்க பிரிச்சு போட்டுக்கிறோம். இதை நிலையி, இந்த நிலையி, இந்த பாகம் வந்து சுழலி. இந்த சுழலி இந்த நடுவால இங்க இருக்கும். நிலைக்கு உள்ள சுழலும், நிலைக்கு உள்ள சுழல்றதான் சுழலி அப்படின்னு சொல்றது. இந்த நன்மைகள்னு பார்த்தோம்னா நல்ல கட்டுப்பாட்டோட இது இணையும். நெகிழ்வான கட்டுப்பாடுகள் மற்றும் தேவையான பூர்த்திகளை நம்ம தேவையான சுமையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஈஸியா. நல்ல வேகம் கிடைக்கும். இதனுடைய மின்னிக்கும் நன்மைகள்னு பார்த்தோம்னா, ஏசி டிரைவோடைய நன்மைகள்னு பார்த்தோம்னா கட்டுப்பாடு, தேவையான சுமையை நம்ம ஈஸியா பூர்த்தி செஞ்சுக்கலாம்.
கதிரியக்கம் போன்ற அந்த வெடிப்பு கதிரியக்கம் போன்றவற்றில இருந்து நமக்கு நிலைமையை சமாளிச்சுக்கலாம் ஈஸியா. உடனடியா தொடங்கி நம்ம முழுச்சுமையை ஏற்க முடியும். இதுல உடனடியா நம்ம தொடங்கி முழுச்சுமையும் இதுல ஏற்றிடலாம். அதாவது உடனே அந்த டிரைவை இயக்கி நம்ம என்ன பண்ணிடலாம், சுமை அதாவது லோடை ஏற்றிடலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து கியர், இப்போ வண்டியெல்லாம் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம். பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம ஸ்பீடை ஏற்றிக்கிட்டே போகிறோம். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு போயிட்டே இருக்கும். உடனே அந்த மோட்டரை இயக்கி உடனே சுமை ஏற்றி நம்ம விறுவிறுன்னு போயிடலாம். இதெல்லாம் என்னுடைய நன்மைகள்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம்னா தனிநபர் மின்னியக்கி. இது ஒரு தனிப்பட்ட ஒரு இயந்திரத்துல ஒரு மின்னோடி, ஒரு இயந்திரம் ஒரு மின்னோடி, ஒரு இயந்திரத்தை வந்து ஒரு மின்னோடி கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு மின்னோடி, அதாவது ஒரு மோட்டரை இயக்கணும்னா அந்த இயந்திரம் மட்டும்தான் ஓடும். இந்த அனைத்து இயக்கங்களும் ஒரே மின்னோடியில செயல்படும். அனைத்து இயக்கங்களும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு இயந்திரம்னு பார்த்தோம்னா ஒன்று மேல் நோக்கி கீழ் நோக்கி போகும், இல்லைன்னா அசையும், இல்லைன்னா ட்ரில் போடும், இல்லைன்னா தேய்க்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இயக்கங்களை பூரா கட்டுப்படுத்துகிற ஒரே மோட்டரா இருக்கும். இதுக்கு பேரு தனிநபர் மின்னியக்கி அல்லது தனிப்பட்ட ஒரு இயந்திரத்தை ஒரு மோட்டர் கட்டுப்படுத்துறது. சரியா? இவை வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் ஊர்திகள், அதாவது ஊர்திகள்னா வாகனங்கள், அது மாதிரி கணினிகள், வானொலிகள், தொலைக்காட்சிகள் எல்லாம் போற இந்த கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. இதோட பகுதி 1 வந்து முடிஞ்சிருக்கு. பகுதி 2 நம்ம அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ.